கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 2024 வருடம் ஆடி 30 29வது ஆண்டு திருவிழா ரூபனிசா லைசால் அத்தைகளின் திருவிழா. இந்த திருவிழாவை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அத்தைகளின் பெயரை சொல்லி மக்களுக்கு புத்தாடைகள், உணவுகள், பல வகைகள் இது போன்ற அனைத்தும் வழங்குவது மட்டுமல்ல, அன்போடு, பாசத்தோடு, பணிவோடு, புரிதலோடு இங்கே வழங்கப்படும். வருடம் வருடம் ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 29 ஆண்டுகளாக அத்தைகள் இதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே உண்டியல் கிடையாது, நன்கொடை எதிர்பார்ப்பதில்லை, வாங்குவதும் இல்லை. அத்தைகளின் துணையால், அத்தைகளின் தயவால் இந்த விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் எப்படி நடைபெறுகிறது என்று கேட்டால் அது அத்தைகளுக்குத்தான் தெரியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன். ஆடி 30 விழா நடத்திய பின்பு ஒரு 4-5 நாட்கள் சும்மா நார்மலாக இருந்தேன். இப்போ சமீபத்தில் ஒரு 17-18 நாட்களாக எனக்கு உடல்நிலை சரியில்லை. முதலில் காய்ச்சல் வந்தது, பின்பு கைகால் வலி வந்தது, பின்பு சளி அதிகமாக இருந்தது, பின்பு இருமல், வறட்டு இருமலாக மாறியது. நேற்றுதான் பரவாயில்லை. என்ன வந்தாலும் சரி, ஏது நேர்ந்தாலும் சரி, அத்தைகளை தவிர எதை பற்றியும் யோசிப்பதும் இல்லை, யோசிக்கவும் மாட்டேன். நம்புவீங்களான்னு தெரில, இந்த 20 நாளும் நான் என் உடம்புக்கு ஊசி போடவே இல்லை. அதற்காக என்னை போன்று அனைவரும் இருங்கள் என்று நான் கூற மாட்டேன். என் விஷயம் வேறு, நீங்கள் வேறு. என் படைப்பு வேறு, உங்கள் படைப்பு வேறு. நம்பிக்கையோடு பிடியுங்கள் உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை, நம்பி வணங்குங்கள். வாழையடி வாழையாக அந்த தெய்வம் உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும். இதோ பாருங்கள், எவ்வளவு முகமலர்ச்சியோடு, எவ்வளவு மனநிறைவோடு வழங்கி கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய மக்கள் சந்தோஷத்தோடு செல்ல வேண்டும். வரக்கூடிய மக்கள் பார்த்தீர்களா, என் மீது பற்றுக்கொண்ட என் அண்ணன், பாசம் கொண்ட என் அண்ணன் அவ்வப்போது என்னை கட்டி தழுவி முத்தமிட்டு கொண்டே இருப்பார். எங்களுக்குள் ஜாதி இல்லை, மதம் இல்லை, எந்த பேதமும் இல்லை. இங்கே வரக்கூடிய மக்கள் அதே உணர்வோடு தான் இங்கே வருகிறார்கள். இங்கே அத்தைகளை வணங்க மட்டும்தான் வர வேண்டும். இங்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் பெரிதல்ல, அத்தைகளின் ஆசீர்வாதம் தான் பெரிது. சிலருக்கு அது தெரியாது, புதிதாக வருவார்கள். சிலர் இங்கே அத்தைகளை அறிந்து புரிந்து கொண்டு வருவார்கள். அவர்கள் அத்தைகளை பார்த்து விட முடியாதா, அந்த பதியை வணங்கிவிட முடியாதா என்ற எண்ணத்தோடு வருவார்கள். வருடம் வருடம் அனைத்து பிள்ளைகளையும் அத்தைகளின் பதிக்குள் அனுப்பித்தான் வழி அனுப்புவோம். இந்த வருடம் உத்தரவு அப்படி வரவில்லை. ஏனென்றால் நிறைய பிள்ளைகள் கையில் செருப்பை கொண்டு உள்ளே வருகிறார்கள், காலில் செருப்பை அணிந்து கொண்டு உள்ளே வருகிறார்கள். மற்றபடி கன்னி தெய்வம் என்றால் எந்த அளவிற்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும். ஆனாலும் இங்கே சிலர் அசால்ட்டாக வருவதனால் இந்த வருடம் பதிக்குள் அனுமதி அளிக்காமல் அத்தைகளின் கோட்டைக்குள் அனுமதி அளித்து அவர்களுக்கு நல்ல முறையில் அத்தைகளின் பிரசாதத்தை கொடுத்து வழி அனுப்பி வைத்தோம். மீண்டும் அடுத்த வருடம் சந்திப்போம் என்று. பார்த்தீர்களா, எடுக்க எடுக்க குறையாது. அக்ஷய பாத்திரம் போல் இந்த மேடையில் எத்தனை ஆடைகள், எத்தனை புத்தாடைகள், எத்தனை சேலைகள் எடுத்தாலும் கொடுத்தாலும் குறைவில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். வரும் மக்களுக்கெல்லாம் இருக்கும். யாரும் இங்கே வெறுங்கையோடு செல்ல வேண்டியதில்லை. முன்கூட்டியே அவர்கள் தங்களின் பெயர்களை குறிப்பிட்டு கொடுத்து அவர்கள் டோக்கன் வாங்கியிருந்தால் அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு சிறப்பாக அவர்களுக்கான அவர்களுடைய சேலை இங்கே இருக்கும். இங்கே கொடுப்பவர்களும் சரி, வாங்குவோர்களும் சரி, அனைவருமே ஒன்றுதான். கொடுப்பவர்கள் பெரிது, வாங்குவவர்கள் சிறிது என்று கிடையாது.
அத்தைகள் அப்படி நம்மளை வளர்க்கவில்லை. அத்தைகள் கற்றுக் கொடுத்ததெல்லாம் வரும் பிள்ளைகள் அனைத்துமே என் பிள்ளைகள் என்று. ஆகவே வரும் பிள்ளைகளை அத்தைகளின் பிள்ளைகளாகவே நாங்கள் பார்க்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்றுதான் என்று பார்க்கிறோம். ஜாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை, மொழி பார்ப்பதில்லை. கேரளாவில் இருந்து கூட வந்திருந்தாங்க, பல உறவுகள் கர்நாடகாவில் இருந்து கூட வந்திருந்தாங்க, மற்றும் மும்பை, மகாராஷ்டிரா இங்கிருந்தும் வந்திருந்தார்கள். இப்படி அத்தைகளை வணங்குவதற்கு ஒவ்வொரு ஊரிலிருந்தும் வருகிறார்கள். கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. 6 நிமிஷம் பேசியிருக்கிறேன், இன்னும் இருமல் வரலை. ஆனால் இதே வீட்டிலோ இல்லை யாரிடமோ நான் பேசிக்கொண்டிருந்தால் அப்போவே இருமல் வந்திருக்கும். ஆச்சரியம்தான். அன்பானவர்களே, என்னை நிறைய பேர் இங்கே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். காணவில்லையே, வரவில்லையே, பேசவில்லையே, ஐயா ஒரு பதிவாவது போடுங்கள், 5 நிமிடமாவது போடுங்கள், பேசுங்கள் என்று என்னிடத்திலே வாய்ஸ் ரெக்கார்டு மூலமாகவும் மெசேஜ் மூலமாகவும் நீங்கள் கேட்டீர்கள். இதோ பார்த்தீர்களா, ஒரு இஸ்லாமிய சகோதரி. இதுதான் நம் வீட்டின் மிகப்பெரிய பெருமை. இங்கே ஜாதி மதம் எதுவும் கிடையாது. பணக்காரர் ஏழை என்ற பாகுபாடும் கிடையாது. இங்கே வரும் அனைவருமே நம் அத்தைகளின் பிள்ளைகள். இங்கே வரும் அனைவருமே நம் வீட்டில் உள்ளவர்கள், நம்மோடு உள்ளவர்கள் என்ற உணர்வோடு நான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை முன்னெடுத்து செல்கிறேன். அதற்கு ஊக்கமும் மனதைரியமும் அத்தைகள் தந்து கொண்டிருக்கிறார்கள். எதையும் எதிர்பாராமல் நாம் இங்கே உழைத்து கொண்டிருக்கிறோம். இதோ மீண்டும் பாருங்கள், ஒரு அன்பு சகோதரி, இஸ்லாமிய சகோதரி வந்து அத்தைகளின் பிரசாதத்தை வாங்கி சென்று கொண்டிருக்கிறார். இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், கன்னி தெய்வ வழிபாடு முறை என்பது மதங்களுக்கு அப்பாற்பட்டது. கன்னி தெய்வ வழிபாடு என்பது மதங்களுக்கு மட்டுமல்ல, ஜாதிகளுக்கு மட்டுமல்ல, மொழிகளுக்கு மட்டுமல்ல, அனைத்திற்கும் அப்பாற்பட்டது. இதை தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் தான் வணங்க வேண்டுமா என்றால் இல்லை. அனைத்து மாவட்டத்திலும் அனைத்து மாநிலங்களிலும் வணங்கலாம். அனைத்து நாடுகளிலும் வணங்கலாம். இப்பொழுது அந்த கருப்பு கலர் துப்பட்டான் அவங்களும் ஒரு இஸ்லாமிய சகோதரி. அதாவது எதற்காக இதை சொல்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய உறவுகளுக்கு கன்னி தெய்வ வழிபாடு என்றாலே அது திருநெல்வேலிக்காரர்கள் மட்டும்தான் வணங்குவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அதற்கும் மேலாக அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், பல நாடுகளில் இருக்கிறது. என்னால் இதை தைரியமாக சொல்ல முடியும். இந்தியாவில் மட்டுமல்ல, பல நாடுகளில் இருக்கிறது. அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அறியாமை என்று தான் நான் கூறுவேன். அன்பானவர்களே, தெய்வம் ஒரு மொழிக்கு சாத்தியமானதா, மதத்துக்கு சாத்தியமானதா என்றால் அடிக்கடி நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், கிடையவே கிடையாது. அன்பானவர்களே, நம்ம ரூபினி சாலைசால் அத்தைகளின் திருவிழாவை பற்றி உங்களுக்கு நான் எடுத்து கூற வேண்டியதில்லை. நீங்கள் நிறைய பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அத்தைகளின் அதிசயங்கள் இங்கே நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சாட்சியாகத்தான் இந்த விழா. ஒரு தனி மனிதன் நினைத்தால் இதை செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஏன், இன்று வந்த காய்ச்சல் அன்று வந்திருந்தால் என் நிலைமை என்ன? இன்று வந்த உடல் வலி, இன்று வந்த இந்த இருமல் அன்று வந்திருந்தால் என் நிலை என்ன? அனைத்தையும் தாண்டி, அனைத்தையும் கடந்து நம்மை வாழ வைப்பவர்கள் தான் கன்னி தெய்வங்கள். அவர்களுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு என்ன நேரிடப் போகிறது, அதை எந்த நேரத்தில் சந்திக்க வைக்க வேண்டும், எந்த நேரத்தில் சந்திக்கும் பொழுது நம் பிள்ளை வெற்றியடைவான், நம் பிள்ளையை வெற்றியடைய வைக்க முடியும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். இதுதான் உண்மை. ஆகவே அன்பு பிள்ளைகளே, துவண்டு விடாதீர்கள். என் பதிவுகள் வரவில்லை என்றாலும் துவண்டு விடாதீர்கள். பழைய பதிவுகளை திரும்ப திரும்ப கேளுங்கள். ஏனென்றால் எந்த பதிவும் சளைத்ததல்ல, எந்த பதிவும் தேவையில்லை என்று நினைப்பதல்ல. எல்லா பதிவுகளும் தேவையானதே. பரவாயில்ல, 10 நிமிடம் பேசியிருக்கிறேன். ஒரே ஒரு இருமல் தான் வந்திருக்கு. இந்த வரட்டிருமல் என்பதுன்னு வந்தவங்களுக்கு தெரியும் இப்படி பேச முடியாது என்பது. இப்போ கூட சிலர் நினைக்கலாம் சரியாக இருக்கும், அதனால் ஐயா பேசுகிறாங்கன்னு. சத்தியமாக இல்லை.
இந்த யூடியூப் சேனலுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. சுமார் 20 நாட்களை கடந்து விட்டது, 25 நாள் கடந்துட்டு நான் பதிவு போட்டு. அப்படி இருக்கக்கூடாது. தினமும் ஒரு பதிவாவது போட வேண்டும். அப்படி இல்லை என்றால் வாரத்திற்கு 2 பதிவாவது போட வேண்டும். இயலவில்லை, போட முடியவில்லை. நோய் என்பது யாருக்கும் எப்போ வேண்டுமானாலும் வரும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போது 20 நாள் நான் அந்த பிரச்சனையில் இருந்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் கூட எல்லாரும் ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தெய்வம் இருக்குது, உங்கள் கூட இருக்குது, பரிபூர்ணமாக இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஒரு ஊசி மட்டும் போட்டுடலாமே அப்படின்னு சொன்னாங்க. சிரித்து கொண்டேன். ஏனென்றால் அதுதான் செய்ய இயலும். பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்லலைன்னா பிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு இருமல் நிற்கணும்ல, அப்போ உங்களுக்கு காய்ச்சல் நிற்கணும்ல, சளி இல்லாமல் போகணும்ல, நீங்கள் என்ன சிகரெட் அடிக்கிங்களா, மதுபானம் அருந்துறீங்களா, எதுவுமே இல்லையே, அப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு இருக்கிறதே என்று கேட்பார்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நேரம் இதுவல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்குமே பதில் சொல்லாமல் அப்படியே கதையை கொண்டு போயிட்டேன். இன்றைக்கு வரைக்கும் ஊசி போடலை, நல்லா இருக்கேன். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வங்களின் துணை என்னோடு எப்பொழுதும் இருக்கிறது என்ற தைரியத்தில் தான் இப்பொழுது 3 நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு பேயை விரட்டினேன். முடியாது, உடம்புல தெம்பு இல்லை, அதாவது மனசில் தெம்பு இருக்குது, எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படியே ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தா அப்படி படுக்கணும்னு தோணும். சும்மா உட்காந்து யார்ட்டையும் பேச தோணாது, தளர்ச்சி. ஆனாலும் கூட அத்தைகளை நம்பி வந்த ஒரு பெண்ணுக்கு பிடித்திருந்த பேயை 3 நாட்களுக்கு முன்பாக இரவு நேரத்தில் அதை அடித்து விரட்டி ஓட விரட்டினேன் என்று சொல்வது தவறு, அத்தைகளை வைத்து விரட்டினேன். நான் வெறும் வழிகாட்டி தானே. ஆகவே அத்தைகளின் ஆசீர்வாதம் என்னிடத்தில் பரிபூர்ணமாக இருப்பதனால் நான் தினமும் 2 வேளை குளிக்கிறேன். எந்த சளியும் எந்த குளிர்காய்ச்சலும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. அப்படியே செய்துவிட வேண்டும் என்றாலும் அத்தைகளின் அனுமதி இல்லாமல் என்னை நெருங்கவே முடியாது என்பது எனக்கு தெரியும். என் நம்பிக்கை, என் விசுவாசம் என்றும் எந்த நேரத்திலும் குறையாது. நம்பிக்கையும் விசுவாசமும் உன்னிடத்தில் திடமாக இருந்தால் உன் கன்னி தெய்வம் உன்னிடத்தில் திடமாக இருக்கும். சிறிதளவு கூட நீ உன் திடத்திலிருந்து மாறிவிட்டால் உன் தெய்வமும் சற்று தடுமாறிவிடும். தடுமாற்றம் வேண்டாம். கன்னி தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்ற உணர்வோடு வாழ்ந்து வா. நிச்சயமாக வெற்றி பெறுவாய். எதிலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை உன் கன்னி தெய்வம் விட்டுக் கொடுக்க மாட்டாள் என்ற நம்பிக்கையோடு வாழ். அப்படிப்பட்ட கன்னி தெய்வத்தை நீயும் விட்டுக் கொடுக்காதே. நம்பிப்பிடி, நம்பி வணங்கு, வெற்றி பெறு, உறுதியாக இரு. அன்பு பிள்ளைகளே, இதற்கு நான் தான் எடுத்துக்காட்டு. நான் தான் இதை உங்களிடத்திலே சொல்ல முடியும். பாருங்கள், அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் போல் நம் அத்தைகளின் மேடை அங்கே அலங்கரித்து கொண்டிருக்கிறது. அங்கே வரும் மக்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆம், நான் கூட இந்த மேடையில் கொஞ்சம் பேருக்கு கொடுத்தேன். சுமார் ஒரு 25 நபர்களுக்கு சேலை கொடுத்தேன். ஆனால் வரும் ஆண்டு 30வது வருடம் நிச்சயமாக ஒரு 1500 நபர்களுக்கு என் கைகளினால் சேலை வழங்க வேண்டும் என்று எனக்கான உத்தரவு வந்திருக்கிறது. ஆகவே வரும் வருடத்தில் அத்தைகளின் மேடையில் உங்கள் லைசால் எட்வர்டின் திருக்கரங்களால் நிச்சயமாக 1500 நபர்களுக்கு வழங்கிய பின்பு மற்ற உறவுகள் வரும் குழந்தைகளுக்கு வழங்குவார்கள். வரும் வருடம் ஆடி 30 அன்று 30வது ஆண்டு விழா, அத்தைகளின் 30வது திருவிழா. ஆகவே 3000 நபர்களுக்கு சேலை வழங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நிச்சயமாக யாரிடமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அத்தைகளிடம் மட்டுமே எதிர்பார்ப்போடு இந்த விழா சிறப்பாக நடைபெறும் என்பதை உங்களிடத்திலே கூறிக்கொள்கிறேன். நிறைய உறவுகள் இந்த வருடம் வந்திருந்தீர்கள். இந்த கன்னி தெய்வ சேனல் மூலமாக நிறைய அன்பு உள்ளங்கள் வந்திருந்தீர்கள். என்னால் அனைவரிடத்திலும் பேசியிருக்கிறேனா பேசவில்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. பேசியிருந்தாலும் பேசவில்லை என்றாலும் அத்தைகளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். நம்பி பிடியுங்கள். அத்தைகள் கோட்டைக்குள் வந்த பின்பு ஏது கவலை, மனநிறைவோடு வாழுங்கள். எதை நினைக்கிறோமோ அதை தரக்கூடிய சக்தி அத்தைகளிடத்திலே உண்டு. நாம் எதை விரும்புகிறோமோ அது நியாயமானதாக இருந்தால் அத்தைகள் நமக்கு நிச்சயமாக செய்வார்கள். இங்கே பாருங்கள், பல உறவுகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே பிரசாதத்தை வாங்கி சென்ற உறவுகளை தான் கூறுகிறேன். அவர்களும் நம் உறவுகள்.
நான் தான் சொல்லிட்டேனே, இங்கே கொடுப்பவர்களும் சரி வாங்குவவர்களும் சரி யாரும் இங்கே குறைந்தவர்கள் அல்ல, அனைவரும் அத்தைகளின் பிள்ளைகளை. அத்தைகளுடைய சேலைகளைத்தான் வழங்கி கொண்டிருக்கிறோம். அனைத்தும் அத்தைகளின் பணமே. மகிழ்ச்சி தான் உறவுகளே. சுமார் 16 நிமிடம் பேசியிருக்கிறேன், இருமல் இல்லாமல். மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. இன்னும் 40 நிமிடம் பேச வேண்டும். இன்றைய பதிவு 56 நிமிட பதிவு. ஒன்று விடாமல் அனைத்தையும் பாருங்கள். அத்தைகளின் விழாவை ரசித்து பாருங்கள். வர முடியாதவர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. அடுத்த வாரம் நேரடியாகவே அத்தைகளின் விழாவை லைவ் டெலிகாஸ்ட் நம் சேனலில் பண்ணிடுவோம். இந்த கன்னி தெய்வ சேனலில் சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்குதோ அவ்வளோ நேரமும் லைவ் டெலிகாஸ்ட் ஓடிக்கொண்டே இருக்கும், ஸ்டேஜ் ப்ரோக்ராம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, நீங்களும் அத்தைகளை வணங்குவது மட்டுமல்ல, உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் கன்னி தெய்வத்தை மனதார வணங்குங்கள். அவர்கள் உங்களோடு கூட இருந்து, உங்களோடு துணையாக இருந்து உங்களை வாழ வைப்பார்கள். அன்பு பிள்ளைகளே, இது விளையாட்டு காரியம் அல்ல. சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் வழங்கக்கூடிய பொருட்களை பாருங்கள். ஏதாவது தரம் குறைந்ததா என்று பாருங்கள். ஒவ்வொரு சேலையும் அழகாக இருக்கும். நம் வீட்டு பிள்ளைகள் எப்படி கெட்ட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுதான் அத்தைகளின் பெயரை சொல்லி வணங்கப்படும். ஆள் பார்த்து வழங்கப்படாது. நான் திடீர்னு எல்லாருக்கும் ஒரு சேலை 2 சேலை, ஒரு சேலைக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு சேலை கொடுத்துருக்கேன். அது எப்படின்னு எனக்கு தெரியலை. அதுக்கு நான் பொறுப்பும் இல்லை. என்னை அறியாமல் நான் சில விஷயங்களை செய்து விடுவேன். அதற்கு அது எப்படின்னு எனக்கு தெரில. சிலருக்கு ஒரு சேலை எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துருக்குறேன், 1-2 பேருக்கு. அது நான் இந்த டிவியில் பார்க்கும்போது தான் அதை பார்த்தேன். கொடுத்த போது கூட அது எனக்கு ஞாபகம் இல்லை. அடுத்த நாள் அதை யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்காக என் உடம்புல அத்தை வந்துட்டாங்கன்னுலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. அந்த வேலை பிஸியில் கூட அதை மறந்துருப்போம். அத்தை தான் எப்பொழுதுமே நம் நாக்கில் இருக்கிறார்களே, நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும் இருக்கிறார்களே, நம் செயலில் இருக்கிறார்களே. ஆகவே வரும் மக்கள் அனைவரும் சந்தோஷத்தோடு அத்தைகளின் விழாவில் கலந்து கொண்டு அத்தைகளின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்வது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என் ஆசீர்வாதத்தை விட அத்தைகளின் ஆசீர்வாதம்தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அன்பு பிள்ளைகளே, வரும் வருடம் ஆடி 30வது வருடம் மிகவும் சீரோடு சிறப்போடு நடைபெற வேண்டும். சொல்லக்கூடியதை மறந்துட்டேன். இந்த வருஷம் நிறைய உறவுகள் அத்தைகளை வணங்க வந்திருந்தாங்க. இந்த கன்னி தெய்வ சேனலை பார்த்துட்டு நீங்கள்லாம் எப்போ இந்த வீட்டில் கால் எடுத்து வச்சிங்களோ அப்போவே நீங்களும் ரூபினி சலைசால் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிட்டீங்க. ஆகவே அன்பு பிள்ளைகள் அனைவரும் இது உங்கள் விழாவாக நினைத்து வருடம் வருடம் நீங்கள் தாராளமாக வரலாம். என் அழைப்பை எதிர்பார்க்காமல் வரும்பொழுது எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, என்னென்னாலும் வராங்க, கொஞ்சம் ஆயத்தமாக இருப்போம். ஏன்னா நீங்கள் மத்தியானம் வந்துருந்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாடு வழங்க வேண்டும். இரவு சாப்பாடு தட்டுப்பாடு வராது. ஏனென்றால் அத்தைகளின் ஆசீர்வாதத்தால் நிறைய செய்து வைத்திருப்போம். அதையும் பார்சல் போட்டு பக்காவாக வச்சுருப்போம். ஆனால் மத்தியானம் வந்து நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கெலாம் நான் விரும்ப மாட்டேன். வரக்கூடிய பிள்ளைகள் இப்போ இந்த வருடம்லாம் 300 ஆளுக்கு மேலே மத்தியானமே சாப்பிட்டாங்க. கூட தான் இருக்குமே தவிர குறைவாக இருக்காது. அப்போது அந்த ஆட்களுக்கு நாங்கள் உணவு ரெடி பண்ண வேண்டும் என்று நினைத்து பார்க்கும் பொழுது நீங்களும் அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியப்படுத்தி வந்து விட்டால் உங்களுக்கும் நாங்கள் அதை தயார் செய்து விடுவோம். ஏனென்றால் அன்னத்தை வீணாக்கக்கூடாது. செய்யக்கூடிய அன்னத்தை சாப்பிட்டு விட வேண்டும். பாருங்கள் உறவுகளே, மக்களிடம் எவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி, எவ்வளவு சந்தோஷம். அடுத்த வருஷம் நான் மேடையில் பேசுகிறதே நேரடியாக நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணிடுவோம். லைவ் டெலிகாஸ்டே பண்ணிடலான்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி உறவுகளே. அதே போன்று நிறைய உறவுகள் வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க. பஸ் பிரயாணத்தை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக வந்திருந்தாங்க. ஆமாம், இங்கே பயம் வேண்டாம். நம் அத்தைகளின் இல்லத்தில் விடிய விடிய பேசிக்கொண்டே இருப்போம். காலை 5 மணி வரைக்கும் பேசிக்கொண்டே இருப்போம். அடுத்த வருடம் ஆடி 30 இப்போ இதில் நான் பேசும்போது தோன்றுகிறது, வினாடி வினா கேள்வி பதில் வைத்து விடலாம் என்று நினைத்திருக்கிறேன். விடிய விடிய கேள்விக்கு பதில். கன்னி தெய்வங்களை பற்றி கேள்வி கேட்க வேண்டும், அதற்கு நான் பதிலளிக்க வேண்டும். அத்தைகளை பற்றி கேள்வி கேட்க வேண்டும், அதற்கு நான் பதிலளிக்க வேண்டும். ஒரு 100 பேரோ 200 பேரோ எத்தனை பேர் வந்தாலும் சரி, அத்தனை பேரையும் உட்கார வச்சு அவங்கள கேள்வி கேட்க சொல்லி அவங்களுக்கு நான் பதிலளிக்க அடுத்த வருடம் முடிவெடுத்திருக்கிறேன்.
அப்போது உங்களுக்கே தெரியும், நேரம் சும்மா ஜம்முன்னு போவோம், ஜாலியாக போவோம். கேட்கக்கூடிய கேள்விகள் அத்துணைக்கும் என்னிடத்தில் பதில் இருக்கும். ஏதோ ஒன்று வரும் மக்களுக்கு நேரம் போக வேண்டுமே, அது நல்ல விதமாக நேரம் போக வேண்டும். சினிமா பார்த்தோ, தேவையில்லாத விஷயங்களை பேசியோ, ஊர்க்கதைகளை பேசியோ நேரம் போகக்கூடாது. நல்ல காரியங்கள், கன்னி தெய்வ காரியங்களை பற்றி பேசி இங்கு நேரம் போக வேண்டும். ஆடி 30 வரும் வருடம் 30வது ஆண்டு என்பதை மிகவும் இதோ இப்பொழுது வந்து சேலை வழங்குபவர்கள் தான் என்னுடைய மனைவி. பெயர் ஷீலா ஜெனிஃபர். அவள் கொடுக்குறா, ஆனால் நான் ஏதோ சிந்தனையில் போகிறேன். என்னுடைய சிந்தனை முழுவதும் வரும் மக்கள் சரியாக வருகிறார்களா, பாதுகாப்போடு வருகிறார்களா, ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக வருகிறார்களா, உள்ளன்போடு வாங்குகிறார்களா என்பதை கவனித்து கொண்டே இருப்பேன். வரும் மக்களை திருப்தி செய்ய வேண்டும். வருபவர்கள் அனைவரும் சந்தோஷத்தோடு இங்கிருந்து செல்ல வேண்டும். மனபாரங்கள் எல்லாம் அவர்களுக்கு குறைய வேண்டும். இப்பொழுது என்னுடைய அன்பு மகனிடம் நிதி உதவி வழங்குவதற்கு கையில் பணத்தை கேட்டேன். ஆம், படிப்பிற்கும் மருத்துவத்திற்கும் நிதி உதவி வழங்க திடீரென்று தோன்றியது. இது யோசித்தோ திட்டமிட்டோ செய்யவில்லை, திடீரென்று தோன்றியது. வருகை தந்த மக்களில் ஒரு கன்னி தெய்வ குழந்தை, தகப்பன் இல்லாத குழந்தை, தாய் அருமையாக வளர்த்து வருகிறார்கள். அந்த குழந்தைக்கு நிதி உதவி கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது. கல்விக்கு ஒன்று. இரண்டாவது, ஒரு அன்பு பிள்ளை அத்தைகளை வணங்க வந்திருந்தார். அவருக்கு கிட்னி ப்ராப்ளம், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கும் மருத்துவ உதவி கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது. மூன்றாவதாக, மதுவை எதிர்த்து போராட்டம் செய்யக்கூடிய ஒரு அன்பு சகோதரர், அவருடைய மகனுடைய கல்வி நிதிக்கும் நிதி கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது. இப்படி ஒவ்வொருவரையும் வரச் செய்து அவர்கள் வந்திருந்தவர்களுக்கு எதிர்பாராத விதமாக நாம் நிதி கொடுத்தது அவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. இந்த பாட்டி டோக்கன் வாங்கலை, ஆனால் நம்ம மேலே ரொம்ப பற்று உள்ளவங்க. வயசு ஒரு 90 வயசு இருக்கும். மேடையில் அடம் பிடிக்கிறாங்க, எனக்கு சேலை வேணும் அப்படின்னு. நாம் கொடுக்கக்கூடிய இந்த சேலையை அவர்கள் கட்ட முடியாது. அவர்கள் வயதுக்கும் இந்த சேலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் இந்த இடத்திலே அடம்பிடிக்க வேண்டாம் என்பதனால் அவர்களை நானே அழைத்து சென்று அந்த சேலையை வாங்கி கொடுத்தேன். மகிழ்ச்சி உறவுகளே, கிட்டத்தட்ட 22 நிமிடம் பேசியாச்சு. ஆமாம், இதுதான் தெய்வத்தின் சாட்சி. இதுதான் தெய்வம் கொடுக்கக்கூடிய ஒரு பலம். எங்கிருந்து வருகிறது இந்த பலம்? எங்கிருந்து? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். டெய்லி முயற்சி பண்ணி பார்த்துருக்கலாம், பேசி பார்த்துருக்கலாம், ஆனால் இங்கே வராமல் சென்று விட்டேன். காரணம், இன்னொரு விஷயம் இருக்குது அன்பு உறவுகளே. நாம் புதிதாக ரூபினிசா லைசால் டெக்ஸ்டைல்ஸ் அத்தைகளின் பெயரில் அத்தைகள் கடை ஓப்பன் செய்ய இருக்கிறோம். தீபாவளிக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னே நிச்சயமாக டிசைன் விலையில் கற்பகம் மருத்துவமனை அருகில் நாம் ஓப்பன் பண்ணுறோம். இது அத்தைகள் தந்த கடை, அத்தை கடை. அத்தை கடைன்னு பெயர் வச்சிருக்கலாம், ஆனால் பார்ப்பவர்களுக்கு அது ஒரு மாதிரியாக தெரியக்கூடாது என்பதனால் மீண்டும் ரூபினிசா லைசால் டெக்ஸ்டைல்ஸ் புதிய உதயம் கற்பகம் மருத்துவமனை அருகில் டிசைன் விலையில் நாம் புதிதாக அத்தைகள் கடையை திறக்க இருக்கிறோம். உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதமும் உங்கள் அனைவருடைய பக்கபலமும் சப்போர்ட்டும் நிச்சயமாக வேண்டும். இதோ பாருங்கள், அத்தைகளின் பெயரை பொறித்த அந்த பையோடு வரும் மக்களுக்கு பையில் உணவு, தண்ணீர் பாட்டல் மற்றும் சேலை அனைத்தையுமே அந்த பையில் வைத்து முறையாக வழங்குவோம். சும்மா கையில் கொடுத்து ஏனோ தானோன்னு அனுப்ப மாட்டோம். இந்த அம்மா மஞ்சள் கலர் சேலை போன வருடம் வாங்கியது, முதல்ல போனாங்கள்ல அந்த அம்மா. இப்படி ஒவ்வொன்றும் இதையும் சொல்லணும். போன வருடம் வாங்கிய சேலையை இந்த வருடம் ஜாக்கெட் தைத்து புதிதாக அணிந்து வந்திருந்தார்கள். அந்த மக்களையும் பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. வந்ததும் சொல்லவும் செய்தார்கள், ஐயா இப்படி இதோ பாருங்கள் 2 சேலை கொடுக்குறேன். ரொம்ப நல்ல மனசு அந்த அம்மாவுக்கு. கொஞ்சம் உடம்பு தடி, நல்ல ஒரு பெண், பாவம் கஷ்டப்பட்டவங்க. அந்த இடத்துல என்னை கொடுக்க வச்சுருக்கிறாங்க அத்தை. இப்போ தான் நானே உணர்கிறேன். ஏற்கனவே ஒரு சேலையை அவர்கள் கொடுத்திருந்தாலும் கூட என்னாலும் ஒரு சேலையை எடுத்து கொடுக்க தோன்றியது என்றால் அது அத்தைகளின் செயல்தான். நான் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டேன்.
வழி மாற மாட்டேன், ஆள் பார்க்க மாட்டேன், முகம் பார்க்க மாட்டேன். தர்மம்னா சரியாக நடக்கணும், நீதி நேர்மையோடு நடக்கணும்னு நினைப்பேன். அன்பு பிள்ளைகளே, இந்த விழா இன்னும் ஆண்டாண்டு காலம் சிறப்பாக நடைபெறும். அன்பு பிள்ளைகள், உங்களை போன்ற அனைத்து உறவுகளும் அத்தைகளின் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க்கையில் நலமோடு வாழ வேண்டும். இது ஆடி 30 அத்தைகளின் விழா. இந்த அத்தைகளின் விழாவை நீங்கள் அனைவரும் ரசிக்க வேண்டும் என்பதனால்தான் இத்தனை நிமிடமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். இது 56 நிமிடம் ஓடும். தயவு செய்து கன்னிவழி பிள்ளைகள் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் எத்துணை மக்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், எத்துணை மக்களுக்கு இங்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அத்தைகள் என்று. இது வெறும் காவாசி தான், இன்னும் இருக்குது வீடியோ. அதை எடுத்து போடணும்னா இதை எடுக்கும்போதே 2 கையும் ஸ்டக் ஆகிட்டு. அவ்வளோ நேரம் நான் டிவிக்கு முன்னிருந்து தான் இதை எடுத்தேன், நேரடியாக எடுத்ததல்ல. கேமராமேன் எடுத்து எனக்கு அதை அனுப்பி விடுங்கன்னு சொன்னால் அவர் அனுப்ப முடியலன்னு சொல்லிட்டார். பார்த்தீங்களா, அந்த லைட்டாக பிளாக் சைடு வருது பாருங்கள் சைடில். டிவியில் எடுக்கும்போது என்னையும் அறியாமல் கை ஆடுவதால் அப்படி நேர்ந்தது. மகிழ்ச்சி உறவுகளே, அங்கேயும் மைக்கில் தான் நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன். என்னமோ அடுத்த வருஷம் லைவாகவே போட்டுருவோம். ஏன்னா நம்ம எப்போவுமே சரியாக தான் பேசுவோம். அதனால் லைவாக போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், பேசுவதை கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு குழந்தை வந்து இருக்கிறது. இதில் என்னென்னா, இதுக்கு முந்தின நாளும் மழை வர்ற மாதிரி பயமுறுத்துச்சு, அன்னைக்கும் மழை வர்ற மாதிரி பயமுறுத்துச்சு. எது பயமுறுத்தினாலும் நான் பயப்பட மாட்டேன். உலகமே பயந்தாலும், ஃபோன் செய்து மழை வருவது போல் இருக்கிறது என்று கூறினாலும் நான் பயப்பட மாட்டேன். எந்த தடங்கள் வந்தாலும் அத்துணை தடங்களும் தவிடுபடியாக மாறும், அத்தனை தடைக்கல்களும் படிக்கல்களாக மாறும். அத்தைகள் வழி நடத்துவார்கள். அவர்களுடைய விழா இது. அதை யார் கெடுக்க, யார் தடுக்க? எவர் தடுத்தாலும் அதை உடைத்து எரிந்துவிட்டு சிறப்பாக நடக்கும். உலகை படைத்தவன் நம்மோடு இருக்கிறான், அத்தைகள் நம்மோடு இருக்கிறார்கள். நமக்கு என்ன பயம்? சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிறது. வரும் மக்களெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், போன வருஷத்தோட இந்த வருஷம் சூப்பருங்க. இப்படி தான் நான் 29 வருடமும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்போ எந்த வருஷமும் குறைவில்லை. ஒவ்வொரு வருடமும் மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அருமை, பிரமாதம், பிரமாண்டமாக நடத்துகிறார். ஆனால் யார் நடத்துகிறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. கூட்டத்தில் நானும் ஒரு சராசரி மனிதனைப் போல தான் நிற்பேன். வரும் வருடம்தான் 1500 நபர்களுக்கு என் கைகளினால் இங்கே சேலை வழங்க இருக்கிறேன். இது என்னுடைய அன்பு மகன் அந்த கல்விக்கான நிதியை வழங்கி கொண்டிருக்கிறார். நாம் பேசக்கூடிய எதுவுமே பொய்யல்ல. சொல்வதை செய்வோம், செய்வதை மட்டும்தான் சொல்வோம் என்பது போல சொல்ல வைப்பதும் செய்ய வைப்பதும் ரூபனிசா, லைசால் அம்மாமார்கள் தான். அந்த தாய்மார்கள் தான் என்னை இயக்குகிறார்கள், நான் இயங்குகின்றேன். இதோ அந்த குழந்தை கன்னிவழி பிள்ளை, ஒரு கன்னி தெய்வம் தந்த பிள்ளை. அந்த கன்னி தெய்வத்தின் பிள்ளைக்கு இங்கே இந்த பரிசு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இவள் சாதிக்க பிறந்தவளாக தான் இருப்பாள். அவள் மனதார தெய்வத்தை நம்பி வழிபட்டு வணங்கி படித்து வந்தால் நிச்சயமாக சாதிப்பாள். இங்கே வரக்கூடிய பெறக்கூடிய மக்கள் நல்ல நேரம் இருந்தால்தான், அத்தைகளின் ஆசி இருந்தால்தான் இங்கே வர முடியும், பெற முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே சாதாரணமாக ஒருவர் பெற்றுவிட முடியாது. இங்கே சாதாரணமாக ஒருவர் வந்துவிட முடியாது. அத்தைகளை வணங்கிவிடவும் முடியாது. இங்கே வந்தவர்கள் அத்தைகளை நம்பியவர்களாக இருந்தால் மட்டும்தான் இங்கே வெற்றி பெற முடியும். இல்லையெனில் அடுத்த வருடமே அவர்கள் இங்கே வர முடியாமல் போய்விடும். தொடர்ந்து வர வேண்டுமென்றால் அத்தைகளை நம்பி இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். இதோ அந்த கிட்னி பிரச்சனை உள்ள தம்பிக்கு மேடையை விட்டு கீழே இறங்கி சென்று அந்த பரிசை வழங்கச் சொன்னேன், நிதி உதவியை வழங்கச் சொன்னேன். ஏனென்றால் அவருக்கு மேலே ஏறினால் மூச்சு வாங்கும் என்று கூறியதால் கீழேயே வழங்கிவிடுங்கள், இங்கே மேடை முக்கியமல்ல என்று கூறினேன். இது ஒரு அம்மா போக பார்க்காக சேலையை வாங்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நிதானமாக பார்த்து வாங்கிட்டு போகணும். மகிழ்ச்சி உறவுகளே,
29 ஆண்டுகளாக இந்த விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்படா 29 வருஷம் ஓடிச்சு? நேற்று தானடா அத்தைகளை நினச்ச மாதிரி இருந்தோம். 29 ஆண்டுகள் நாம் அத்தைகளின் பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கிறோமே என்று மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய சந்தோஷம். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நஷ்டங்கள். எனக்கே ஒரு எண்ணெய் கடை தீப்பிடிச்சிருக்கு, ஒரு காய்கறி கடை தீப்பிடிச்சிருக்கு, எண்ணெய் கடையில் மளிகை ஜாமான்லாம் வச்சுருந்தேன், தீப்பிடிச்சிட்டு முடிஞ்சான் அப்படின்னு நினச்ச வருடம் 2000. 1999 முடிந்து 2வது வருடம், 2000ஆன வருடம் நான் பெற்ற அடி மரண அடி. தீயில் பட்டு என்னுடைய மொத்த தொழில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அழிந்து விட்டது. முடிந்தான் என்று நினைக்கும் பொழுதுதான் அத்தை என் தோளை தட்டிவிட்டு எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார்கள். அன்று இரவே அத்தை வந்தார்கள். நான் தீயை அணைத்துவிட்டு அந்த சகதியில் அந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தேன், ஒரு பனங்கம்பில் சாய்ந்து கொண்டு. ஐயோ, கடை போய்விட்டதே, ஒன்றுமில்லையே, நாளைக்கு சரக்குக்கு என்ன செய்வோம், தட்டி வாங்கி வைப்பதற்கு என்ன செய்வோம், ஒன்றுமில்லையே என்று நினைத்து கொண்டிருந்தேன். மணி ஒரு 1 மணி இருக்கும். அண்ணன் மீது தான் அத்தைகள் வருவார்கள். அண்ணன் என்னிடத்தில் இரவு வருகிறான். நான் ஒரு பெட்பாட் ஸ்லைட்டை வைத்துக்கொண்டு அந்த சகதியில் அமர்ந்திருக்கிறேன். என் அருகில் ஒரு தாய் படுத்திருக்கிறார். அவர்களுடைய கடையும் தீப்பிடித்து எரிந்து விட்டது. அந்த நேரத்திலே அண்ணன் என்பது அந்த அம்மாவுக்கு அண்ணன் என்று தெரியும், எனக்குத்தான் தெரியும் வந்திருப்பது அத்தை என்று. என்னை பார்த்து, ஐயா நீ இருக்கிற இடம் இது இல்லையா, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா எழுந்து, அல்பட்டு என்னடா ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் அம்மா கூட்டிருப்பாங்க இன்றைக்கி, பார்த்துட்டு வரேன், நீங்கள் இந்த பொருள்கள் எதுவும் பார்த்துக்கிடுங்க, யாரையும் எடுத்துகிட்டு போயிடாமம்மா. தீப்பிடித்து எரிந்திருந்தாலும் ஆகாது என்றாலும் நம் பொருளை நாம் பாதுகாக்க வேண்டுமே. ஆகவே அந்த தாயிடம் சொல்லிவிட்டு நான் சென்றேன். வந்தது அத்தை. நான் ஓடுகிறேன், அத்தை நடந்து வருகிறார்கள். ஆனால் என் ஓட்டத்திற்கு ஈக்குவலாக நடந்து வருகிறார்கள். இரவு 1:15 மணி இருக்கும். நேரடியாக வீட்டுக்குள் வரும்பொழுது அத்தைகள் என்னை குளித்து விட்டு வா என்று கூறினார்கள். நானும் குளித்து விட்டு வந்து அத்தைகளின் பதியில் அமர்ந்திருந்தேன். என்னன்னு தெரியல, இன்றைக்கி இதை பேசணும்னு வந்திருக்கு, தானாக வந்திருக்கு. சரி பேசுவோம். அப்போது என்னிடத்தில் அத்தைகள் ஒரு வார்த்தை கேட்கிறார்கள், எப்படி இருக்கிறாய் என்று. எப்படி இருக்கும், இந்த வார்த்தைக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்ல முடியுமா பதில? அது எப்பேற்பட்ட வார்த்தை. ஒன்றுமே இல்லாத நிராயுதபாணியாக வந்து வீட்டில் அமர்ந்திருக்கிறேன். என்னிடத்தில் நான் வணங்கக்கூடிய குலதெய்வமாகிய அத்தை லைசால் அத்தை கேட்கிறார்கள், எப்படி இருக்கிறாய் என்று. நான் சொன்ன வார்த்தை, நன்றாக இருக்கிறேன் அத்தை என்று கூறிவிட்டு அழுது விட்டேன். இப்பொழுது நினைத்தாலும் அதை ஆச்சரியமாக நினைக்கிறேன். அழுகை எங்கிருந்து தான் வந்தது என்று தெரியாது. ஏங்கி ஏங்கி அழுது விட்டேன். என்னை ஓங்கி என்னுடைய வலதுபுற கையில் ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள். கலங்காதே, என்னிடத்தில் நீ என்ன சொன்னாய்? முதலில் கூறியது நன்றாக இருக்கிறேன் என்று. 1 வருடம் பொறுத்துக்கொள், உன்னை நான் வாழ வைத்து காட்டுகிறேன். நான் தான் கூறினேனே கடை தீபிடிக்கும் என்று. பிறகு ஏன் கலங்குகிறாய்? உன் ராசி என்னவென்றே உனக்கு தெரியவில்லையே. நீ எல்லாம் வேர்வை சிந்து உழைத்து சம்பாத்தியம் பண்ணக்கூடிய பிறப்பு கிடையாது. உனக்கு மூளைக்குத்தான் வேலை இருக்கும், உடம்புக்கு அல்ல என்று கூறினார்கள். அப்படி கூறும் பொழுது என்னிடம் இருந்த பணம் 10 ரூபாய் தாளில் 200 தாள், அதாவது 2000 ரூபாய். 2000 ரூபாய் 2000 வருஷத்தில். ஆனால் கடனோ பல லட்சம். கடை தீப்பிடித்தது. கடையில் ஒரு பொருளும் பிரயோஜனமாக இல்லை, அனைத்தும் அழிந்து விட்டது. அப்படி இருந்த போதிலும் நான் நிராயுதபாணியாக இருந்தாலும் என்னிடத்தில் யார் இருந்தார்கள் என்று கேட்டால் அத்தைகள் இருந்தார்கள். அத்தைகள் இருந்ததனால் தான் இன்று நான் உங்களிடத்திலே இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்படி அத்தைகள் இல்லை என்றால் நானும் ஒரு குடிகாரனாகவோ இல்லைன்னா ஒரு ரவுடியாகவோ இல்லைன்னா என் வாழ்க்கை அழிந்திருக்கும். காரணம் கடன், அவ்வளவு கடன், எழும்ப முடியாது. வட்டி கெட்டியே ஆக வேண்டும். ஆனால் அதே பெயர் ஒரு காலத்தில் ஃபைனான்ஸுனால் அது லைசால் எட்வர்டு செம துட்டுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெயர் இருந்தது. ஆனால் என்னிடத்தில் எப்பொழுதுமே பணம் அதிகம் இருந்ததே இல்லை. உழைப்பேன், சம்பாதிப்பேன், 4 பேருக்கு கொடுப்பேன்,
மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆனால் வெளியிருந்து பார்க்கவங்களுக்கு என்ன தோணும்? நல்ல துட்டுப்பா வீசுகிறான் அப்படின்னு தோணும். இன்று வரை அப்படித்தான். அத்தைகள் வழி நடத்துகிறார்கள், நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதானே தவிர நான் எதையும் பெரிதாக செய்துவிடவில்லை. அன்பானவர்களே, அப்படி இருந்த என்னை அத்தைகள் கேட்டார்கள், வீட்டில் எவ்வளவு இருக்கிறது என்று. இருந்த பணத்தை எடுத்து கொடுத்த பொழுது 2000 ரூபாய். கலங்காதே, உன் கடனை அடைத்து தருகிறேன், இந்த பணம் உனக்கு பல மடங்காக உயரும் என்று என்னிடத்தில் தந்து எனக்கு ஒரு தொழிலையும் சொல்லி ஆரம்பித்து வைத்தார்கள். என்னுடைய முதலீடு 540 ரூபாய். என்னுடைய இரண்டாவது முதலீடு இந்த 2000 ரூபாய். இல்லை, இது மூணாவது முதலீடுன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? ரெண்டாவது நான் அந்த எண்ணெய் கடை அதெல்லாம் வைக்கும்போது கூட ஒரு 7000 ரூபா முதல் ஒன்று போட்டேன். அதையும் தாண்டி இது மூன்றாவது முதலீடு 2000 ரூபாய். அன்றிலிருந்து இன்று வரை என்னை கண்மணி போல் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்கள். இது சாதாரணப்பட்ட விஷயமா? யோசித்து பாருங்கள். 1999 முடிஞ்ச உடனே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் ரூபா கடன். அன்னைக்கு 14 லட்சம்னா இன்றைக்கி எவ்வளவு? 25 ஆண்டுகள் ஆகிறது. அந்த கடனிலிருந்து மீண்டு வருவதே பெரிய விஷயம். மீண்டு வந்தது மட்டுமல்ல, 29 ஆண்டுகளாக அத்தைகளுக்காக திருவிழா நடத்தி கொண்டிருக்கிறோம். அத்தைகள் பெயரை சொல்லி எத்தனையோ தான தர்மங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். அத்தனையிலும் சிறப்பு தான் இருந்திருக்கிறது தவிர எந்த தான தர்மமும் சாதாரணமாக இருந்ததில்லை. அத்தைகள் பக்கபலமாக இருந்து நம்மை வழிநடத்தி இருக்கிறார்கள். இது ஒருவன் அல்ல, இது ஒரு உலகம், கன்னி தெய்வ குடும்ப உலகம் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். லைசால் எட்வர்ட் என்பவன் ஒரு தனி மனிதன் அல்ல, தனக்கென்று ஒரு உலகத்தையே கன்னி தெய்வங்கள் தந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனக்கு ஒரு இருமல் என்றால் எத்தனையோ மக்கள் இங்கு தேன் கொண்டு வருகிறார்கள், என்னென்னவோ கொண்டு வந்து தாராங்க. தமிழ் மருந்துக்கள், அதிமதுரப்பொடி, கபசுரப்பொடி, இப்படி அஞ்சால் பொடி மற்றும் தேன், சுக்கு காப்பி முதற்கொண்டு இன்றைக்கி வந்துச்சு ஐயா. எந்த அளவுக்கு அத்தைகளின் பெயரை சொல்லி கன்னி தெய்வங்களின் பெயரை சொல்லி எனக்கு உறவுகள் கிடைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். சுக்கு காப்பி வீட்டில் போட முடியாமல் இருக்குது, அன்பு மெனக்கெட்டு கொண்டு வராங்க. ஆனால் நான் யாரிடத்திலுமே சொல்லவில்லை எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று. புது கடைக்கு வேலை நடக்கிறது, அவ்வப்போது செல்கிறேன் காரில், ஒரு 30 நிமிடம் 40 நிமிடம் அங்கே அமர்ந்திருக்கிறேன், பின்பு அங்கிருந்து வந்து விடுகிறேன். ஆனால் எவரிடத்திலும் உடம்பு சரியில்லை என்று நான் காட்டிக்கொள்வதில்லை. கண்டுபிடித்து விடுவார்கள் அருகில் வந்துவிட்டால். முகவாட்டம், ஏன்னா உணவு கம்மி, நாக்கில் ருசி இல்லை, தனியாக தெரிந்துவிடும். இருந்தாலும் தெரிந்தவர்கள், அத்தைகளை தினமும் வணங்க வருபவர்கள் இதை அறிந்தவுடன் எனக்கென்று இதோ பாருங்கள், அத்தைகளின் பெயரை சொல்லி அத்தைகளிடத்திலே பிரசாதம் வாங்க வந்த, அதாவது சேலை வாங்க வந்த ஒரு பெண், அவர்களை வைத்து இப்பொழுது நாம் சேலை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் இங்கே சிறப்பு. இங்கே அதான் நான் சொல்கிறேன் திரும்ப, இது அத்தைகள் விழா, இது நம்முடைய விழா. இங்கே பணக்காரன் தான் நடத்தணும், இங்கே பெரிய பெரிய ஆள் பார்த்து தான் கொடுக்க வைப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அந்த மேடையில் நின்று என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும், அதெல்லாம் கிடையாது. இப்போ நினச்சி பாருங்கள், அந்த அம்மாவுடைய மனதில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். துணி வாங்க வந்த இடத்தில் கொடுக்க வைத்து அழகு பார்த்திருக்கிறதே இந்த கன்னி தெய்வம் என்று எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். யோசித்து பாருங்கள். வழங்குவது யார்? அத்தைகளின் பிரசாதத்தை பெற வந்த பிள்ளை. அதனால்தான் சொல்கிறேன், இங்கே வருகை தரக்கூடிய அனைவருமே அத்தைகளின் பிள்ளைகள் என்று. அனைவரும் நலமோடு வாழட்டும், அனைவரும் பெயர் புகழோடு வாழட்டும், நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழட்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. இங்கே எதிர்பார்ப்பில்லாத இறை வழிபாடை செய்து கொண்டிருக்கோம். இங்கே எதிர்பார்ப்பில்லாத இறை வழிபாடு என்பதனால் இங்கு வரக்கூடிய மக்கள் அனைவருமே நமக்கு சமமாக தெரிகிறார்கள். ஒருவரிடம் எதிர்பார்த்து விட்டால் அவர்களை இங்கே நாம் ஓஹோ என்று பேச வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பொழுது வரக்கூடிய மக்களை சாதாரணப்படுத்த வேண்டியது இருக்கும். இதோ சென்னையிலிருந்து வந்திருந்த அன்பு பிள்ளை சேகர், இவர் சமீபத்தில் ஒரு 6-7 மாதங்கள் இல்லை ஒரு வருடம் தான் இருக்கும் என்ற ஒரு பழகி. ஆனால் பாருங்கள், இந்த வருஷம்தான் அத்தைகளின் விழாவுக்கு வந்திருக்கிறார். வந்த உடனே அந்த மேடை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம கையில் கிடையாதுங்க. அந்த மேடையில் இருக்கும்போது நான் யாரை கூடுவேன்னு எனக்கே தெரியாது. தோன்றவங்கள கூடுவேன், தோணலைன்னா எனக்கு தெரியாது. எழுதி வைத்தோ இவர்களை தான் கூப்பிட வேண்டுமோ
என்றெல்லாம் என்னிடத்தில் மனதில் சிறிதளவும் இருக்காது. அந்த நேரம் நான் என்ன பேசுகிறேன்னே எனக்கு புரியாது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, இது சாதாரண வழிபாடு அல்ல என்பது இப்பொழுது நீங்கள் புரிந்திருப்பீர்கள். ஒன்றும் இல்லாமல் இருந்தவன், நல்லா வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன், என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட அடி, கஷ்டம், நஷ்டம், துன்பம், இன்று வரை எனக்காக சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறேனா என்று கேட்டீர்கள் என்றால் இல்லை, தர்மத்திற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. அப்போ நான் எத்தனை கஷ்டங்களை பார்த்துட்டு இருப்பேன். தர்மம் செய்யணும்னு சிந்தனை வந்துட்டாலே நமக்கு கஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்று வரை பல இன்னல்களை சந்தித்து தான் வாழ்க்கையில் எழும்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன். நாமெல்லாம் ஓடுற குதிரை, படுத்து கிடக்கிற குதிரை இல்லை. ஓடிக்கிட்டே இருப்போம். நிச்சயமாக வெற்றி உறுதி. வெற்றியின் பாதை தான் இந்த தர்ம பாதை. இத்துணை மக்களுக்கு ஒரு தனிநபரால் கொடுக்க முடியும் என்றால் அது தெய்வத்தின் துணை இருப்பதனால் தான் கொடுக்க முடிகிறது என்பது உண்மை. இதுக்கு மேலேயும் என்னத்தை சொல்லிவிட, ஒன்றும் சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. நிறைய உறவுகள் அத்தைகளை வணங்க வந்து கொண்டே இருக்கிறார்கள். மேடை பக்கம் அத்தைகளின் பிரசாதத்தை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். கீழே அத்தைகளை வணங்க உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவை முதல்ல இதில் தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். அதாவது டோக்கன் வாங்காமல் வரக்கூடிய நம்ம கன்னி தெய்வ குடும்ப உறவுகள்லாம் இதை நல்லா தெளிவாக கவனிச்சுக்கிடுங்க. அத்தைகள் விழாவுக்கு வருகை தந்தால் அத்தைகளின் வீட்டில் உள்ளே நுழையும் பகுதியில் சேர் போட்டிருக்கோம். அந்த சேரில் நீங்கள் யாரையுமே எதிர்பார்க்காண்ட அமர்ந்துக்கிடலாம். ஒருவேளை பூ வாங்கிட்டு வந்திருந்தாலும் பயம் இல்லை, அமர்ந்துக்கிடலாம். டோக்கன் வாங்கியவர்களை உங்களுக்கு எதிர்ப்புறமாக தென்பகுதியில் அமர வைத்திருப்பார்கள். அங்கேயும் அவங்கள அமர சொல்லியிருப்பாங்க. டோக்கன் வாங்காதவங்க இந்த பக்கம் அமர்ந்துக்கலாம். இதில் என்னென்னா, முதல்ல நாம் என்ன செய்வோம்னா, மத்தியானம் ஒரு 1 மணி வாக்கில் சாப்பாடு பார்சல் நடைபெறும். அதற்கப்புறமாக ஸ்டேஜில் சேலை எடுத்து வைக்கக்கூடிய பார்சல் நடைபெறும். அதற்கு அப்புறமாக ஒரு 4 மணி போல் அத்தைகளுக்கு அலங்காரம் நடைபெறும். சரியாக 6 மணியிலிருந்து 6:30க்குள் அத்தைகளுக்கு தீபாராதனை காட்டப்படும். பூஜை நிறைவேற்றப்பட்ட பிறகு அத்தைகளின் பெயரை சொல்லி 2 குழந்தைகளை, பெண் குழந்தைகளை அலங்கரிக்கப்படும். அவர்களுக்கு மோதிரம், கம்மல், கொலுசு ஆகவே அணிந்து புத்தாடைகள் வழங்கி அவர்களை பட்டுடுத்தி அழகாக மேடைக்கு அழைத்து வரப்படும். அவர்கள் வந்த பின்பு அவர்களை வழியனுப்பி வைத்துவிட்டு மற்ற மக்கள்களுக்கு சேலை கொடுக்க ஆரம்பிப்போம். அவ்வாறு சேலை கொடுக்கும் பொழுது அந்த சேலைகளை கொடுத்து நிறைவு செய்த பின்புதான் நாம் நம் கன்னி தெய்வ குடும்ப உறவுகளை உள்ளே அத்தைகளை வணங்க அனுமதிப்போம். அதற்கு முன்பாக உங்கள் கையிலே பூ இருந்தால் மைக்கிலே அலௌன்ஸ் செய்வார்கள். மலர் கொண்டு வந்தவர்கள் அத்தைகளுக்கு வணங்க வேண்டுமென்றால் நீங்கள் இப்பொழுது அத்தைகள் பதிக்குள் செல்லலாம் என்று. ஆனால் மலர்களை கொடுத்து விட்டு உடனடியாக சென்று விட வேண்டும். எங்கள் ஊருக்கு இல்லை, போய் அதே சேரில் போய் உட்காந்துக்கணும். மலரை கொடுத்துட்டு உள்ளே நிற்க ஆசைப்படுறாங்க. அது ஒரு சின்ன ரூம். அந்த ரூமுக்குள்ளே 10 பேர் நின்னாலே அங்கே அலங்காரம் பண்ண முடியாது. அவ்வளோ மக்களும் உள்ளே நிற்கணும்னு நினச்சா எப்படி அலங்காரம் பண்ண முடியும்? ஆகவே இதுதான் அத்தைகளின் திருவிழாவின் முறை. அடுத்த வருடம் வரும் பிள்ளைகளெல்லாம் அத்தைகளுக்கு பூ கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் முன்கூட்டியே அதை மைக்கில் அலௌன்ஸ் செய்யும் பொழுது கொண்டு வந்து கொடுத்துவிட்டு நீங்கள் அத்தைகளின் ஆசியை பெற 2வது தீபமேற்றிய பின்பு உள்ளே விடுவார்கள். அப்பொழுது வரலாம். டோக்கன் வாங்கினவங்க முதல்ல போயிட்டாங்களா, நமக்கு உடலையே அப்படின்னு நினச்சிடாதுங்க. நிச்சயமாக ஒவ்வொருவரும் நம் வீட்டு பிள்ளைகள். நீங்களும் நம்ம வீட்டு பிள்ளை, அவங்களும் நம்ம வீட்டு பிள்ளை. இங்கே ஒவ்வொன்றும் முறையாக நடைபெறும். ஆக தெரிந்து கொள்ளுங்கள் அத்தைகளின் விழாவை. இப்பொழுது தான் நான் கொடுக்குறேன். இதில் ஒரு காமெடி ஒன்று நடந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற எங்கள் அத்தான், மாப்பிள்ள அடுத்தாப்பில் யார் கொடுக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னாப்புல. இப்போ என் காதில் சொல்லுவார் பாருங்க. அவர் சொன்னதுனால தான் என்னவோ தெரியல, வரும் வருடம் 1500 பேருக்கு ரூபனிசா லைசால் எட்வர்ட் அவர்களின் கைகளினால் சேலைகள் வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த பதிவில் தெரியப்படுத்துகிறேன். எனக்கும் சந்தோஷம்தான். கிட்டத்தட்ட 29 வருஷமாக எனக்கு அந்த பாக்கியங்கள் இந்த மேடையில் கிடையாது.
இப்போ 2 வருஷமாக கிடச்சிட்ருக்கு. அடுத்த வருஷம் சிறப்பாக கொடுத்துருவோம். நிறைய மக்கள் என் கையில் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், சொல்லவும் செய்கிறாங்க. சொல்லிட்டாப்புல என்ன சிரிக்க பாருங்க, மாப்பிள்ளை அடுத்தாப்புல யார் கொடுக்கணும் சொல்லுங்கள் அப்படின்ட்டாப்புல. மொத்தமே 10 சேலை தான் கொடுத்துருக்கேன். எப்போவுமே எதையுமே தவறாக நினைக்கக்கூடாது. பாருங்கள், என்னுடைய அத்தான் மேலே நான் கை போட்டு சந்தோஷமாக பேசுகிறேன். வெறும் அத்தான் இல்லை, நண்பனுக்கு நண்பனாகவும் அத்தானுக்கு அத்தானாகவும் என்னோட தோள் நின்று தோழனாக இருந்து அத்தைகளின் விழாவில் எல்லா வருடத்திலும் நீங்கள் அவரை பார்க்கலாம். அவரும் ஒரு கன்னிவழி பிள்ளை தான். ஒரு மிகப்பெரிய விபத்திலிருந்து அவருடைய கன்னி அவரை காப்பாற்றியது. நிறைய பேர் சொன்னாங்க அவர் இறந்துருவார் அப்படின்னு. நான் மட்டும்தான் துணிச்சலாக சொன்னேன், வாய்ப்பே இல்லை, அவர் மனைவி வணங்கும் கன்னி தெய்வம் நிச்சயமாக அவரை காப்பாற்றும் என்று. இன்று அவரும் முழு மனதோடு கன்னி தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறார், என்னுடைய அன்பு அத்தான். பார்த்தீங்களா உறவுகளே, இருமல் இருந்தது, காய்ச்சல் இருந்தது, சளி இருந்தது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 46 நிமிடம் பேசியிருக்கிறோம். தங்கு தடையின்றி இந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அங்கே தான் இருக்காங்க அத்தைங்கிறத என்னையும் உணரச் செய்கிறாங்க. என் புள்ளா எதுக்கும் பயப்படாத, உன்னோடு நான் இருப்பேன் என்பது போல என் குரலிலும் அவர்கள் இருந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது நான் இங்கே நிச்சயமாக சாட்சியாக கூறிதான் ஆக வேண்டும். என் மனைவிட்ட ஒரு சாத்துக்குடி ஜூஸ் கேட்டேன். எத்தனை மணிக்குன்னு கேட்கணும் நீங்கள்? 12 மணிக்கா 11:55க்கு. இப்போது ஜூஸை குடிக்கணும், பிறகு சளி பிடிக்கும், ஃப்ரெஷ் ஜூஸ்னு குடிக்கிங்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னான். இருமுனிங்களோ பார்த்துக்கிடுங்க அப்படின்னு மிரட்டினான். ஆமாம், இருந்தாலும் மிரட்டினாலும் அன்புக்கு கட்டுப்பட்டவன் வந்து ஜூஸை கொண்டு தந்தாச்சு, குடித்தாச்சு. ஆனால் பாருங்கள், 2 நிமிஷம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா இருமல் வந்திருக்கும். கிட்டத்தட்ட 47 நிமிடங்கள் பேசியிருக்கிறேன் இருமல் இல்லாமல். ஆக அன்பு பிள்ளைகள், கன்னிவழி பிள்ளைகள் என்னிடத்திலே வந்து அத்தைகளை வணங்க கேட்கிறார்கள், ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள். மகிழ்ச்சி. எத்தனையோ உறவுகள் இப்படி நம்மை தேடி வந்து ஆசீர்வாதம் பெறும் பொழுது உள்ளன்போடு பரிபூர்ணமாக அத்தைகளை நினைத்து இந்த பிள்ளைகளெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வம் அவர்களுக்கு அனைத்தையும் வழங்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். நான் மட்டுமல்ல, அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வம் அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆகவே பாருங்கள், எவ்வளோ ஒரு பணிவோடு அன்போடு பிள்ளைகள் பேசிட்டு போகிறாங்க. இவர்களுக்கு நாம் என்ன செய்தோம் என்று கேட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருக்கிறோம். கன்னி தெய்வம் என்ற பலத்தை கொடுத்திருக்கிறோம். அது சாதாரணப்பட்ட தெய்வமா என்றால் இல்லவே இல்லை. எத்தனை கோடி பிரச்சனைகள் வந்தாலும் அத்துணை பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை பாதுகாக்கும் தெய்வம் கன்னி தெய்வம். ஆகவே அன்பானவர்களே, கலங்காமல் தைரியமாக உங்கள் கன்னி தெய்வத்தை வணங்குங்கள், அவர்கள் உங்களை வழி நடத்துவார்கள். ஒரு தனி மனுஷன் கும்பிட ஆரம்பித்தேன், இன்றைக்கி இத்தனை உறவுகள் இந்த இடத்துலேருந்து நீங்கள்லாம் பணி செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? அத்தைகள் தான் காரணம். இன்றைக்கி இத்தனை பிள்ளைகள் அத்தைகளை வணங்க வந்திருக்கிறீர்கள் என்றால் யார் காரணம்? அத்தைகள் தான் காரணம். பாருங்கள், அல்ல அல்ல குறையாமல், கொடுக்க கொடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கிறது. பின்னுக்க பாருங்கள், அந்த மக்களுக்கு பின்னுக்க இன்னும் எவ்வளோ சேலை இருக்குன்னு. இந்த வீடியோவை இன்னும் கண்டினியூவாக எடுக்கணும், எடுத்துக்கிட்டே இருக்கலாம், எடுத்து போடுவோம் வாய்ப்பு இருந்தால். அன்பானவர்களே, திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஆடி 30 என்பது மனிதன் குறித்த தேதி அல்ல. இந்த ஆடி 30 என்பது அத்தைகள் குறித்த தேதி. இவர் வேதாரண்யத்திலிருந்து வந்திருக்கிறார். வேதாரண்யம் என்பது வேளாங்கண்ணியின் அருகில் இருக்கிறது. இவர் ஒரு ஆசிரியர், நன்கு படித்தவர், நன்கு கன்னி தெய்வத்தின் பிள்ளையாக கன்னி தெய்வத்தை நம்பி பிடிக்கக்கூடிய பிள்ளை. இவ்வளவு தூரம் வந்து சிரித்த முகத்தோடு வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த மேடையில் அவரும் வழங்கக்கூடிய ஒரு இடத்தை அத்தைகளிடத்திலே பெற்றிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதுதான் ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, ஒரு எஸ்பி ஐயா வந்தாங்க, அவருக்கும் இதே மாதிரி தான் நாம் வழங்க வச்சோம். இங்கே யாருக்கும் பொன்னாடையோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஏன்னா தனிநபர் புகழ்ச்சி இங்கு கிடையாது.
அனைவருமே அத்தைகளின் பிள்ளைகள், இங்கு வரக்கூடிய அனைவருமே சமம் என்று பார்க்கக்கூடிய இடம் இது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, நம்பி பிடியுங்கள். மகிழ்ச்சியோடு இந்த இடத்திலே இந்த உரையை நடத்தி கொண்டிருக்கிறேன். 20 நாட்களாக பேச வரவில்லை. உடம்பிலும் தெம்பில்லை, நேரமும் இல்லை, வேலைப்பளு அதிகம், பணத்தேவை அதிகம். ஒரு கடை வைக்கிறோம், நிறைய தேவைகள் இருக்குது. கடையை வேலை பார்க்கணும், பால் சீலிங் போடணும், வயரிங் போடணும், கேமரா வைக்கணும், கம்ப்யூட்டர் வைக்கணும், கண்ணாடி மாட்டணும், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ரேக் வைக்கணும், முன்னுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கணும், எல்லாமே வைக்க வேண்டும். பணம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஆனால் நான் வணங்கக்கூடிய அத்தைகள் எனக்கு ஒவ்வொன்றாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வழியில் எனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். கலங்காதே, நான் இருக்கிறேன், துணிந்து நில் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். துணிச்சல் ஒன்றே வெற்றியை தரும். உன்னிடத்தில் நம்பிக்கை திடமாக இருக்கும் பொழுது உன் கன்னி தெய்வம் உன்னோடு இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வரவே கூடாது என்பதற்காகத்தான் இதை இந்த நேரத்திலே கூறுகிறேன். துணிந்து பிடி, இறுகப்பிடி, இறுகப்பற்று என்று சொல்வார்கள். ஆகவே ஒரு கன்னி தெய்வத்தை நம்பிய பிள்ளை வாழ்வில் களைகட்டி வாழ்வான் என்பதற்கு சாட்சி நான் ஒருவனே. என்னை பார்த்தாலே கண்டுபிடித்து விடலாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை கன்னி தெய்வங்கள் தருவார்கள் என்று. என்னை போல நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள் என்று நான் கூற மாட்டேன். உங்கள் சிந்தனையில் தான தர்மம் இருந்தால் போதும். 50 லட்சம் ரூபாய்க்கு தர்மம் கொடுத்தாலும் தர்மம் தான், 5 ரூபா கொடுத்தாலும் தர்மம் தான். உங்களால் இயன்ற தர்மத்தை, யாரோ ஒருத்தருக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுங்க, புண்ணியமாக சேரட்டும். யாரோ ஒரு படிக்க முடியாத பிள்ளைக்கு ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுங்க, புண்ணியமாக சேரட்டும். பார்த்தீர்களா, இவர் தான் அந்த எஸ்பி ஐயா, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். மெனக்கெட்டு இரவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறார். ஏன்னா அந்த டேட்டில் வர கஷ்டம், பல வேலைகள் இருக்கும் அவங்களுக்கு, கொடியேற்றணும், அது இது அப்படின்னு சொல்லி பல வேலைகள் இருக்கும். இருந்த போதிலும் அவர் நம் அத்தைகளை நம்பக்கூடியவர். நம் குடும்பத்தில் ஒருவராகவே பயணம் செய்கிறார். எனக்கு அத்தைகள் கொடுத்த செல்வம் இதேமாதிரி பல உறவுகள், நல்ல நல்ல அதிகாரிகள், நல்ல நல்ல நட்புகள் எல்லாம் எனக்கு அத்தைகள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளும் இவர்களுடைய பதவியை நான் துஷ்பிரயோகம் பண்ண வைத்ததும் இல்லை. யாருக்காகவும் இவரிடத்திலே போய் ரெக்கமெண்டேஷனுக்கு நின்றதும் இல்லை. தொந்தரவு கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்களெல்லாம் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள். பாருங்கள், ஒரு சாதாரண மனிதர் போல் வந்திருக்கிறார். எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் சாதாரணமாக அவர் கொடுத்து வணங்குறார் பாருங்கள். காரணம், நம்மோடு பழகக்கூடிய அனைவருமே அப்படித்தான் இருப்பார்கள். இந்த பந்தா பண்ணுறவங்கெல்லாம் நம்மகிட்ட பழக மாட்டாங்க. நம்மகிட்ட பழகக்கூடியவங்க அவ்வளோருமே தெய்வ பிள்ளைகள், தெய்வத்தை நம்பக்கூடிய பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள். எவ்வளவு சாதாரணமாக எளிமையாக இந்த இடத்தில் அதை வணங்கி கொண்டிருக்கிறார். பணிவோடு பாருங்கள், அன்போடு வரும் மக்களிடத்திலே சிரித்த முகத்தோடு வழங்குகிறார். இதுவும் ஒரு முக்கியம். அத்தைகளின் பொருளை கொடுக்கும் பொழுது கொடுப்பவர்களும் சிரித்த முகத்தோடு கொடுக்க வேண்டும், வாங்குபவர்களும் சிரித்த முகத்தோடு வாங்க வேண்டும். நான் கொடுத்தா அதை சொல்லி கொடுப்பேன். சிரித்த முகத்தோடு வாங்கிட்டு போங்கம்மா, சந்தோஷமாக வாங்கிட்டு போங்கம்மா, போயிட்டு அடுத்த வருஷம் வாங்கம்மா அப்படின்னு சந்தோஷமாக வழி அனுப்புவேன். ஏனென்றால் அத்தைகள் அதைத்தான் நேசிப்பார்கள். அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், கிட்டத்தட்ட 54 நிமிஷம் பேசியிருக்கிறேன். முடியுமா? சும்மாவே ஒரு மனிதனால் பேச இயலாது, சும்மாவே ஒரு மனிதனால் பேச இயலாது. ஆனால் உடம்பு சரியில்லாத என்னை இத்தனை மணி நேரம் பேச வைக்கிறார்கள் என்றால் யார் அது? அதுதான் தெய்வம். தெய்வ பலம் இருக்கும் பொழுது எந்த பலத்தையும் வெற்றி பெறலாம். தெய்வ சிந்தனை இருக்கும் பொழுது நம்மை சாய்க்க வேண்டும் என்று எவன் சிந்தித்தாலும் அவன் சாய்ந்து விடுவான். பரவாயில்ல உறவுகளே, ரொம்ப நாளுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்தித்தது மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வம் உங்களை நல்லா இருக்க வைக்கும். கன்னி தெய்வமாக இருந்தால் நீங்கள் முறைப்படி எடுத்து வணங்குங்க. ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி வணங்குவதில் தான் சிறப்படைய முடியும். முறையில்லாமல் நீங்கள் வழிபடும் பொழுது எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி தங்கட்டும். வாழ்க்கையில் எல்லா நலமும் பெற்று நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக, கன்னி தெய்வ குடும்ப உறவுகளுக்காக வேண்டிக் கொண்டே இருப்பேன். மகிழ்ச்சி உறவுகளே, அத்தைகளின் விழாவை பாருங்கள். சிறிது தண்ணீர் அறிந்துவிட்டு பேசுகிறேன்.
மகிழ்ச்சி உறவுகளே, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடத்திலிருந்தே விடைபெற்று, வாய்ப்பிருந்தால் அத்தைகளின் விழாவை மீதமுள்ள வீடியோவை எடுத்து போடுகிறேன். இல்லையெனில் நாளைக்கு கேள்வி கேட்ட பிள்ளைகளுக்கு பதிலளிக்க மீண்டும் வருகிறேன் என்று கூறி, அன்பு பிள்ளைகளிடத்திலே விடைபெற்று, கன்னி தெய்வத்தின் துணையோடு நாம் அனைவரும் நலமோடு வாழ்வோம் என்று உங்கள் அனைவருக்கும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை.